ஷே எப்பா யமதர்மன் பேசுகிறேன்ப்பா. நந்தி அடிச்சிட்டான்ப்பா. என் கணக்குக்கு வரையில் அழகா அந்த உச்சரிப்பு 7 செம்மமாக யமதர்மன் வரல. இந்த செம்மத்தில் வந்து கணக்கு போடுதான் அப்படின்னு அதுகளுக்கு சந்தோஷம். புழுப்பூச்சி வரைக்கும் கீழே எல்லா பறவைகள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கும் சந்தோஷம்ப்பா. மானிட பிறவி உயிர் பலியை அறுக்கிறவன் வீட்டில் இனிமே அவன் வீட்டில் குடும்பத்தாரில் எப்படி அந்த உயிர் பலிகளை துள்ள துடிக்க இருக்கானோ அது மாதிரி துள்ள துடிக்க போவோம், அட்டாமடிக்க போவோம். இப்போ சொல்ல முடியாது. கடலுக்குள்ளே ஈஸ்வரன் போயிட்டான், என் நண்பன் போயிட்டான். உள்ளே போய் அப்படியே தட்டை இழுப்பான். தட்டை இழுத்த உடனே அப்படியே சரியும் கிழக்காமல் போவோம். மேற்கு வரைக்கும் எல்லா நாடும் கட்டடமாக போட்டு வச்சுருக்கான். அடுத்து உள்ளே கிடக்கிற நாடு எப்படி 300 350 சின்ன சின்ன நாடு எல்லாமே அட்டா முடிக்க உள்ளே போயிடும். மானிட பிறவி இந்த செம்மத்தில் அழிச்சு வச்சுருக்கான். அழித்த மாதிரி போயிடும். ஏப்பா ஒரு கணக்கு, மன்னராட்சியில் ஆண்டானா இப்போ தமிழ்நாட்டில் அமைச்சராக உட்காந்துருக்கானா நடிகர். சிங்க பெண்ணு. சிங்கம்னா என்னன்னு தெரியுதா? நாங்கள் சிங்கமாக வச்சுருக்கோம். எல்லாம் ஏற்கனவே சிங்கமாக தான் தூக்கிட்டு அலைவான். வண்டி காரு வண்டி 4 வீலர் 2 வீலரு வீட்டுகளில் வச்சுருப்பான். மன்னராட்சி ஜமீன் கணக்கு, மன்னராட்சி ஜமீன் கணக்கு. இப்போ தூக்கி உட்கார வச்சு கரெக்டாக வருதாப்பா? கடவுள் ஈஸ்வரன் தூக்கி வச்சிட்டானோ மன்னராட்சியில் ஆண்ட முட்டாப்பே ஜமீன் கணக்கு. இது பூரா இந்த குறுப்பு. இப்போ இந்த குறுப்பை அடி வேரோட அறுத்துருவான் ஈஸ்வரன். முக்கால் சத்தியம். சிங்கம்னு நினைந்துருதா? சிங்கப்பெண். எப்படி சிங்கப்பெண்ணாடா முட்டா குய்மனை சிங்கத்தை வச்சுட்டு அலைவான். மன்னராட்சி ஜமீன் கணக்கு. அரசியல் ஆட்சியில் இப்போ உட்கார வச்சு கதை இழுத்து வாரார் கடவுள். இந்த செம்மத்தில் அடி வேரோட கணக்கு முடிஞ்சுவோம். முக்கால் சத்தியம்ப்பா.